ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே அரே ப்ரோக்ராம் வந்துட்டு புரியலேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்லோட் பண்ணிவிட்ட தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கும் தேங்க்ஸ். டுடே வந்துட்டு இன்டர்வியூ ரிலேட்டடாக பேட்டர்ன் ப்ரோக்ராம் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேட்டர்ன் ப்ரோக்ராம் எப்படிலாம் பிரிண்ட் பண்ணலாம். ரொம்பவுமே ஈஸி தான், ஜஸ்ட்டு லூப்பிங் தெரிஞ்சால் போதும். ஸோ என்னோடய பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேஷ் இன்க்ளூட். ஸோ வாய்ட் மெயின், வாய்ட் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா ரிட்டன் டைப் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஐ அப்படின்னு ரெண்டு வேரியபிளை நம்ம என்ன பண்ணிட்டோங்க, டிக்ளேர் பண்ணிட்டோம். ஐ அப்படிங்கிறது அவுட்டர் லூப்காக, அதாவது ரோ. ஜே அப்படிங்கிறது காலம், இன்னர் லூப்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கேன். தென் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, ஐ ப்ளஸ் ப்ளஸ். தென் ஜே ஈக்குவல் டு 1. ஜே வந்து எப்படி இருக்கணும்னா 5ஆக இருக்கக்கூடாது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயாக தான் இருக்கணும். ஏன்னா ஐயோட வேல்யூ வந்து எப்போவுமே அவுட்டர் லூப் வந்து எப்படி ஆகுனா, ஒரு டைம் உள்ளே வந்ததுன்னா இன்னர் லூப் ஃபுல்லாக ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அகெயின் என்னவே ஆகுங்க, அவுட்டர் லூப்லேயே போகும். ஸோ அதனால தான் நான் ஐ கொடுத்துருக்கேன். இன்னர் லூப்குள்ளே தான் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, என்ன பேட்டர்ன் வேணுமோ, எப்போவுமே ஸ்டார் பேட்டர்ன். ஸோ நீங்கள் என்ன சிம்பிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அவுட்டர் லூப், அதாவது இன்னர் லூப் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ரோக்கே போகும். நெக்ஸ்ட்டு ரோக்கு போகும்போது எனக்கு என்ன வேணும், நெக்ஸ்ட்டு லைனில் வேணும். ஸோ /n நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு இன்னர் லூப் முடிச்சுட்டு வெளியே வந்ததுன்னா அது நெக்ஸ்ட்டு காலம் போகுது. அதுக்காக நம்ம /n கொடுத்து ப்ரோக்ராமை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போ ரன் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். என்ன மாதிரி பேட்டர்ன் வருதுன்னு பாருங்கள். சிங்கிள் ஸ்டார், டபுள் ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார். பிகாஸ் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. கிளியருங்களா? ஸோ இது எப்படி பிரிண்ட் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். ஐக்கு நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, ட்ரூ. ஸோ உள்ள உங்களுக்கு என்ட்ரு ஆகும். ஜேவோட வேல்யூ என்னங்க, 1. ஐயோட வேல்யூ இப்போ என்ன இருக்குது, 1ன்னு தான் இருக்குது. ஸோ ஜேவோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 1 தான். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் ட்ரூ. ஸோ உங்களுக்கு என்ன ஆகுங்க, கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா லூப்குள்ளே வருமா, லூப்குள்ளே வந்து அதை பிரிண்ட் பண்ணும். ஏன்னா 5 கொடுக்கக்கூடாதுன்னா இங்கே பாருங்கள். ஸோ 5 கொடுத்தீங்கன்னா இன்னர் லூப்பே 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, பேட்டர்ன் ப்ரோக்ராமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, ஜேவோட வேல்யூ வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயா இருக்கணும்னு நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். கிளியருங்களா? ஜேவோட வேல்யூ 5ன்னு கொடுத்தா என்ன ஆயிருங்க, 5 டைம். ஏன்னா இன்னர் லூப் வந்து 5 டைம் பிரிண்ட் ஆயிரும். பட் நம்ம இன்னர் லூப் ஒரு டைம் பிரிண்ட் ஆகணும், அடுத்தது 2 டைம் பிரிண்ட் ஆகணும், 3 டைம், 4 டைம், 5 டைம் பிரிண்ட் ஆகணும். அதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஜேவோட வேல்யூ என்னங்க, 1. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 1, ட்ரூ. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே வந்து பேட்டர்ன் ப்ரோக்ராமில் என்ன நீங்கள் பேட்டர்ன் கொடுத்துருக்கீங்களோ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறத பிரிண்ட் ஆகும். தென் ஜே ஈக்குவல் டு 2 ஆகும்போது நம்மளுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அவுட்டர் லூப்பில் போய் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும். அப்போது ஐ ஏற்கனவே 1 இருக்குது. ஸோ இப்போ 1 + 1 என்னவாயிருங்க, ஐயோட வேல்யூ 2வாக மாறிடும். இப்போது உள்ளே வரும். ஜேவோட வேல்யூ எப்போவுமே சேம் 1ஆக தான் இருக்குது. ஒரு டைம் வெளியே போயிட்டு உள்ளே வந்ததுன்னா ஜேவோட வேல்யூ 1ஆகவே தான் இருக்கும். இப்போ ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஏன் அப்படின்னா ஐயோட வேல்யூ என்னங்க, 2. அப்போது ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, ட்ரூ. ஒரு டைம் பேட்டர்ன் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் ஜேவோட வேல்யூவை ஜே +1, 1 + 1, 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போது 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, ட்ரூ. ஸோ அகெயின் 2 டைம்ஸ். ஸோ 2 ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகுங்களா, மேலே ஃபஸ்ட்டு 1 ஸ்டார் கொடுத்ததுனால ஒரே ஒரு டைம் பிரிண்ட் ஆகும். இப்போ ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, அப்போ ஒரு டைம் 1 இருக்கும்போது ஒரு டைம் பிரிண்ட் ஆகும். ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும். அப்புறம் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, கண்டிஷன் ட்ரூ. அகெயின் வந்து பேட்டர்ன் பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன ஆகுங்க, ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆகணுன்னா அவுட்டர் லூப்பில் போயிட்டு ஐ +1, 3 ஆகும். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜேவோட வேல்யூ என்னவா இருக்குங்க, 1ஆகவே தான் இருக்கும். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், 3, ட்ரூ. ஸோ 3 டைம் பிரிண்ட் ஆகும். 4, 5 இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். கிளியருங்களா? இப்போது ஜே கொடுத்தா என்ன ஆகும், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஜேங்கிறது இன்னர் லூப். இப்போ எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1 இருக்கும். ஸோ ஜேவோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ஆக தான் இருக்கணும், ஒரு டைம் பிரிண்ட் ஆகும். தென் அவுட்டர் லூப்பில் ஐயோட வேல்யூ 2 ஆகும். ஸோ ஜே
less than or equal to 2 true for print ஆகும். ஜேவோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா அகைன் என்ன ஆயிருங்க 1 + 1 2 2 less than or equal to 2 true. ஸோ ஜேவோட வேல்யூ 2 பிரிண்ட் ஆகும். தென் ஃபால்ஸ் ஆனோன்னு வெளியே போய் ஐயோட வேல்யூ 3. பட் உள்ளே வரும்போது ஜேவோட வேல்யூ என்னவாக இருக்குங்க 1ஆக தான் இருக்கும். 1 less than or equal to 3 true, 2 less than or equal to 3 2, 3 less than or equal to 3 2. ஸோ 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். இதுவே நம்ம கேரக்டர் வேணும்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். ஏன் கொடுத்துருக்கிறங்காட்டிக்கு என்ன ஆகும் அப்படின்னா 5 டைம், அதாவது நீங்கள் என்ன அங்கே கொடுக்குறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். ப்ளஸ் பண்ணணும், ஏன்னா கேபிட்டல் ஏவோட வேல்யூ என்னங்க 65. 65 + 0. நம்ம இப்போ ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோங்க ஜேவோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போது கேபிட்டல் லெட்டர் ஏ கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு என்ன மீனிங் 65. 65 கூட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க 0வை ஆட் பண்ணி பர்சன்டேஜ் சி எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா கேரக்டராக பிரிண்ட் பண்ணுறக்காக. அப்போது ஜேவோட வேல்யூ 0 இருக்குது, கேபிட்டல் ஏவோட வேல்யூ என்னங்க 65. 65 + 0 65 தான். ஸோ கேரக்டராக பிரிண்ட் பண்ணும்போது ஏன் பிரிண்ட் ஆகும். தென் வேல்யூ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 1 ஆயிரும். ஜேவோட வேல்யூ 1 வரைக்கும். ஸோ 65 + 0 65. ஸோ ஏ. பட் 66 பி ஏவோட வேல்யூ சேம் ஏவே தாங்க இங்கே கொடுத்துருக்கோம். ஜேவோட வேல்யூ என்ன ஆயிரும் 1ன்னு ஆகும். அப்போது 65 + 1 66. 66ங்கிறது என்னதுங்க பி. சேம் 3 டைம்ஸ் வரும்போது என்ன ஆகுங்க ஏவோட வேல்யூ அப்படியே இருக்கும் 65. 65 + 0 65. அப்போ ஏ பிரிண்ட் ஆகும். தென் 65 + 1 66 பி பிரிண்ட் ஆகும். 60 + 1 67 சி பிரிண்ட் ஆகும். கிளியருங்களா? இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஏவோட வேல்யூ 65ன்னு உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். சி கொடுத்தீங்கன்னா கேரக்டராக பிரிண்ட் ஆகும். டி கொடுத்தா என்ன ஆகுங்க வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. கிளியருங்களா? அதாவது ஜஸ்ட் ஏவோட வேல்யூ மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போது ஏ + ஜேனா எப்படி வரும்னு பாருங்கள். ஏவோட வேல்யூ 65 + 0 65 தான். தென் ஜேவோட வேல்யூ ஐயோட வேல்யூ 1ன்னு வந்தோம்னா ஜேவோட வேல்யூ என்ன ஆகுங்க 1 வருமா? அப்போது 65 + 1 66. 65 + 1 67. ஸோ கேரக்டராக பிரிண்ட் பண்ணோம்னா கேரக்டர் பேட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிரும். 65 + 0 65. ஸோ நான் கேரக்டராக பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஏ பிரிண்ட் ஆகும். தென் 65 + 1 66ன்னு ஆகும். ஸோ பி பிரிண்ட் ஆகிருக்கு. கிளியருங்களா? இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுட்டர் லூப் ஒரு டைம் தான் வரும். பட் இன்னர் லூப் அப்படிங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.